இப்போ நெறைய மதர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இஷ்யூ என்ன அப்டின்னா, முதல் ஃபியூ ஹார்ஸ்க்கு வந்து மில்க் செக்ரீட் ஆகல அப்டின்றது. வை இஸ் திஸ் அ காமன் ப்ராப்ளம் ரைட் நவ்? இது காமன் ப்ராப்ளம்னு சொல்றது வந்து இதுதான் பயாலஜி. ஓகே. முதல் 2, 3 நாட்களுக்கு ஆக்சுவலி டிராப்ஸ்ல தான் மில்க் செக்ரீட்டே ஆகும். அது வந்து நெறைய பேருக்கு புரியறது கிடையாது. புரியாம வந்து உனக்கு பால் வரல, உனக்கு வரல. நானே என் பிராக்டிஸ்ல நெறைய பார்த்துருக்கேன். வரலன்னு சொல்லி அந்த வரக்கூடிய அந்த கொஞ்சம் டிராப்ஸும் வராம போகறதுக்கு நெறைய சான்சஸ் Okay. ஆக்கிடுறாங்க. டேஸ் 3 to 8 அதை தான் வந்து லாக்டோஜெனசிஸ் 2 அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த நேரத்தில் தான் ஆக்சுவலி நல்ல மில்க் வில் கம் இன், இந்த பால் நல்லா வரும் அப்படின்னு. பட் முதல் 3 நாட்களுக்கு பால் ஆக்சுவலி டிராப்ஸில் தான் இருக்கும். அதை வந்து ஃபர்ஸ்ட் அந்த புரிதல் இருக்கணும். அது இல்லாததுனால தான் வந்து வரலைங்கிற ஒரு கான்செப்டே வருது. அது வரலைன்னு கிடையாது, அது ஆக்சுவலி டிராப்ஸில் தான் இருக்கு. அந்த டிராப்ஸ் சஃபிஷியன்ட். இப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதோட வயிறோட சைஸ் வந்து ஒரு கோலி குண்டோட சைஸ், ஒரு கிரேப்போட சைஸ். ஒரு 5லேருந்து 7 ml ஒரு ஃபீடுக்கு எம்எல், ஒரு அரை ஸ்பூன் தான் நான் சொல்கிறேன். அது வந்தாலே அது மோர் தென் சஃபிஷியன்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். முதல் 2-3 நாட்களுக்கு யாருக்குமே பால் பெருசாக வராது. அது சக் பண்ண, அது ஃபீட் பண்ண, அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்க நடக்க தானாக செக்ரீஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் பயாலஜி, அவ்வளோதான்.